எல்லாருக்குமே வந்து காசிக்கு போணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனா எல்லாராலயும் ஈஸியா அவ்வளோ சுலபமா காசிக்கு போயிட முடியாதுன்ற வார்த்தையும் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்யா? அந்த காசில அப்படி என்ன மர்மம் இருக்கு? ஏன் எல்லாராலயும் போக முடியாது? பொதுவா காசிய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, இன்னும் சில பேருடைய கருத்து ஒண்ணு இருக்கு. ம். காசிக்கு வந்து கடைசி காலம் தான் போணும். இளமையில காசிக்கு போகக்கூடாது. போக்கூடாது. அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப அதீதமா மக்கள்ட்ட பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இத நம்ம இந்த இடத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்தில வண்டி வாகன வசதிகள் அப்படிங்கிறது கிடையாது. ம். நடைப்பயணமா போவாங்க. அல்லது வந்து மாட்டு வண்டி, மாட்டு வண்டி. இது மாதிரி ஏதோ சைக்கிள். ஒரு வண்டியில போவாங்க. போகும்போது இயற்கை சீற்றங்களோ அல்லது மிருகங்களால எப்ப வேணாலும் அவர்களுக்கு உயிர் பாதிப்புகள் பாதிப்பு. வரலாம். அந்த காரணத்தினால தான் வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க காசிக்கு கடைசி. போங்க. ஏன்னா போயிட்டு திரும்ப வராட்டியும் அவருடைய கடமைகள்லாம் முடிஞ்சுடுத்துங்கிறனால ம். அந்த ஒரு சம்பிரதாயத்த அப்ப சொன்னாங்களே தவிர, இளமையில போகணும், முதுமையில போக்கூடாதுங்கிற காரணங்கள் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, காசியில வசிக்கிறவங்க அன்னைக்கு நீங்க சிவன் கோயிலுக்கு போறா மாரி சின்ன பசங்க போறாங்க, குழந்தைங்கள கூட்டிட்டு போனாங்க, எல்லாருமே. முதியவர்கள் எல்லோருமே போறாங்க. அப்ப காசியில இருக்கிறவங்களும், அதை சுற்றி இருக்கிறவங்களும் வந்து யார் வேணாலும் போய் சுவாமிய கும்பிடலாங்கும்போது, நம்ம இந்த பகுதியில இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறாங்க. ம். அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன் காசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? குழந்தை பொறக்கலையா? இல்ல அவங்க வளரலையா? எல்லா இடங்கள்லயும் எல்லா எல்லாமே விஷயங்களும் இருக்கு. இருக்கு. காசிக்குன்னு உண்டான மகத்துவம் என்ன அப்படிங்கும்போது, சிவனை பொறுத்தவரைக்கும் பொதுவா தென்னாடுடைய சிவனே சிவன். போற்றின்னு சொல்லுவாங்க. அது வந்து பல விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும், தென்பகுதி அப்படிங்கிறது யமத்திசைன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ம். அதாவது நம்ம இங்க இறந்தவங்க தென் திசை நோக்கி தான் பயணம் பண்றதா புராணங்கள்ல சொல்லப்படுது. ம். அப்பேற்பட்ட தென் திசையில யார் இருக்கார்ன்னா, ஈஸ்வரன் இருக்கார். அதாவது ஈசன் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த சிவன் காசியில இறந்தவர்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக ம். சொல்லுவாங்க இல்லையா? நினைத்தாலே முக்தி முக்திக்கு. கொடுக்கக்கூடிய ஸ்தலம் வந்து திருவண்ணாமலைங்கிற மாரி, காசிக்கு போனாலே முக்திங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு. ம். அப்ப காசிக்கு போறவங்க எல்லாருமே முக்திய கேட்டு போறாங்களான்னு கேட்டா, அதுவும் ஒரு கேள்விக்குறியான பதில் தான். ஞானத்தை தேடி போறவங்களும் இருக்காங்க. ம். அப்ப போன பிறவியிலயோ, இந்த பிறவியிலயோ நான் செய்த சரி, தவறுன்னு எண்ணற்ற விஷயங்கள் மனிதனுடைய மனதில குழப்பங்களா இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ம். அப்பேற்பட்டவர்கள் சிவன்ங்கக்கூடிய காசியில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தால், இப்பிறவியிலயோ, முற்பிறவியிலோ செய்த பாவ வினைகள் நீங்கி, முக்திங்கக்கூடிய நற்கதி கிடைக்குங்கிறது காசியுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம்.